இங்க ரேடியோல இந்தியாவிலே பெருந்தலைவரை கொன்னுட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை கேட்டதுமே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஊர்ல தான் இருந்தாரு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்களாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ இந்த விஷயம் நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய கலவரமே உண்டாகும். அதுக்குள்ள நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு பேட்டர்னுடைய கொண்டுகிட்டு எல்லாமே ரோந்து போக ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில பீச் ஓரமா ஒரு லவர்ஸ் கிஃப்ட் கூட தரலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஒரு சின்ன பையன் கையில இருந்த கோல்டு ரிங்கை கொடுத்து இது கிஃப்டா தாங்கன்னு சொல்றான். இவங்க அதை பார்த்துட்டு இந்த கோல்டு ரிங் உனக்கு எப்படா கிடைச்சதுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க அந்த பீச் ஓரமா ஒரு கையில இருந்து சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அதை பார்த்ததுமே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிரஸ் பீப்புள்லாம் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸை எப்போ முடிப்பீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இவரு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. அதை கேட்டதுமே போலீஸை அசிங்கப்படுத்துறாங்க. அவரும் கோவத்துல இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கிறா, அப்படி இல்லைன்னா என்னோட வேலையை விட்டு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா இறந்து போன தலைவர் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு தான் கடைசியா வந்திருப்பாரு. அதனால போலீஸ்லாம் வந்து இங்க செக் பண்ணலான்னு வராங்க. அதனால இவங்களையும் சேர்த்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா இவர் இந்த ரெண்டு கேஸுமே ஒரே டைம்ல பார்க்க முடியாதுன்னு இந்த பொண்ணோட கேஸை ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டான நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஹீரோ மேல நம்பிக்கை இல்லாம தான் இந்த கேஸ் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோ ஒரே நாள் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட 7 பேரை பிடிச்சி வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாரு.